சாப்பிடுங்க. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? அன்னைக்கு உன் சமையல் சூப்பரா இருக்கு. சரிங்க, சாப்பிடுங்க. நீயும் சாப்பிட. உங்க மருமக்க மாதிரி நான் வெளியில கிளம்புறதுனாலே என்ன சாப்பிடாம விடுறதே கிடையாது. காலையில என்ன சாப்பிட வச்சுட்டாங்க. இல்ல, நாம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு பல வருஷம் ஆகுது. ஒன்னா இருக்கும் போதே நான் வர வரைக்கும் நீ காத்து இருந்து சாப்பிடுவேன். அது நான் இழந்துட்டேன். அதான் இப்ப நான் சாப்பிடுறேன்னு என் கூட சேர்ந்து. சரி, சாப்பிடுறேன். எனக்கு உங்க கூட சாப்பிடணும்னு பல நாள் ஆசைதான். அதனாலே நான் 20 வருஷமா கிச்சனுக்குள்ளே போகல. என்ன சொல்ற? ஆஹா, 20 வருஷம் ஆகுது நான் கிச்சனுக்குள்ள போய். இன்னைக்குதான் முத உங்களுக்காக சமைச்சிருக்கேன். அன்னைக்குலே? ஆமாங்க, நீங்களே போனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த சாப்பாட்டு மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்லாம் இல்ல. சின்னசாமின்னு ஒருத்தன் இருந்தான், அவன் தான் எல்லாம் பாத்துக்கிடுவான். அவன் சமைச்சு தரதை சாப்பிடுவேன், யாருக்குதான். ஆனா சாப்பிடும் போதெல்லாம் உங்க ஞாபகம் வரும். நாம ஒன்னா இருக்கும் போதே நீங்க ஆபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி நாம 2 சேர்ந்து தான் சாப்பிடுவோம். அதே மாதிரி நைட்டும் அப்படிதான். அதில் ஞாபகம் வரும். அதுக்காகவே நான் கிச்சனுக்குள்ள போறதும் கிடையாது, அந்த சாப்பாட்டுல கவனம் செலுத்துறதும் கிடையாது. ஏன்னா சாப்பாட்டுல கை வச்சாலே உங்க நினைப்பு தானே வரும். அன்னைக்கு அவனுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கல. விதி, நீங்களும் சாப்பிடுங்க, நானும் சாப்பிடுறேன். ரொம்ப டேஸ்டா இருக்கு. அப்படியா? அமுதமா இருக்கு. சாப்பிட்டுட்டே இருக்கும் போல இருக்கு. என் மனைவி கையால நான் சாப்பிடுறேன். இந்த பாக்கில எனக்கு கிடைக்காதுன்னு நினைச்சேன். அவ்வளவுதான், முடிஞ்சது அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போது வந்தா பாரு மீனா. உடனே கிளம்பி வாங்க. வராம மட்டும் இருந்தா இதெல்லாம் நான் இழந்திருப்பேன். அப்ப அவ சொல்லிதான் நீங்க வந்தீங்களா? அதட்டிட்டா, அடிக்கவே வந்துட்டா. ஒழுங்கா ஊரை பார்க்க வாங்கன்னு. நீ என்னைக்காவது என்ன பத்தி அவட சொல்லிருக்கியா? அவளுக்கு நீங்க இருக்கீங்கன்னு கூட தெரியாத. ஆனா அவ உன்னை கவனிச்சிருக்கா. நீ என் மேல கோமா இல்ல, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன அனுப்பி வச்சா. நல்ல நேரம் வந்த, இல்லன்னா இதெல்லாம் இழந்திருப்பேன். நான் அப்படி பீகார்ல இருந்து அமெரிக்கா போகணும்னு நினைச்சேன். நல்ல நேரம் வந்த. நல்ல நேரம் அப்படி போகாம இருந்தீங்களே, கடைசி வரைக்கும் எனக்கு தண்டனை கொடுத்திருப்பீங்கல்ல. அன்னைக்கிலே சாரி, எனக்கு தெரியாதுல நீ கோமா இருப்பேன்னு நினைச்சேன். அதான் அப்படியே போகும்னு நினைச்சேன். மீனாதான் பாவம், என் மாமியார ஒரு வாட்டி பாத்துட்டு போங்கன்னா, ஒரு வாட்டி தூரத்துல இருந்து பாத்துட்டு போகணும் தான் வந்தேன். ஆனா உன்னை பார்த்த மாதத்துல என்னால போகவே முடியல. அன்னைக்கிலே சாரி. அன்னைக்கிலே ஆனா அதை நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். நான் சாகதுக்குள்ள உங்க முகத்தை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு வாட்டி எனக்கு நெஞ்சு வலி, பொழைக்க மாட்டேன்னு எனக்கே தெரியும். ஆனா நான் பொழைக்கணும்னு நினைச்சேன். உங்களுக்காக, இந்த முகத்தை பார்த்துட்டு போகணுங்கிறதுக்காக விரட்டி விரட்டி காதலிச்சனே. முகத்தை பார்க்காமலே போயிருமோன்னு பயம். மீனா கிட்டதான் அழுத. ஆனா அவகிட்ட என்ன சொல்லி அழுதேன்னு எனக்கு தெரியாது. அவட்ட எதையாவது சொல்லிருப்பேன், அதுதான் அவ எல்லாத்தையும் பண்ணிருக்கா. சாரி அன்னைக்கிலே, என்ன மன்னிச்சிரு அன்னைக்கிலே. சரி, எதுக்கு சந்தோஷமா இருக்கும்போது இதெல்லாம் பேசுறீங்க? நீ மாறவே இல்லை, அன்னைக்கு இந்த மாதிரி தான் இருக்க. சரி, சாப்பிடுங்க. நீ அழாத. சரிங்க. நான் உனக்கு கேப்பேன். என்ன? இல்ல, எனக்கு தினமும் இதே மாதிரி. சரி, முடிஞ்ச அளவுக்கு பண்ணி தரேன். அவ்வளவு சந்தோஷமாங்க உங்களுக்கு? என்ன இருக்காதா? என் பொண்ணாட்டி கையால சாப்பிடணும் எனக்கு எவ்வளவு ஆசை இருந்திருக்கும். சரிங்க, நீங்க இவ்வளவு அழகா சமைக்கிறீங்களே, எப்படி கத்துக்கிட்டீங்க? நீங்க நான் இருக்கும்போது கிச்சனுக்குள்ளே வர மாட்டீங்களே. அங்க நம்ம ஊருக்காரங்க ஒருத்தங்க தான் சமைச்சிட்டு இருந்தாங்க. பரவாயில்லாம சமைப்பாங்க. இந்த காதம்பரியில அந்த வேலையில அனுப்பிட்டு ரோசிட்டாவை அந்த இடத்துல வச்சுட்டா. ஐயோ. காதம்பரி ரோசிட்டாவை தான் சமைக்க சொன்னா. எனக்கு உன் கையால சாப்பிட்டுட்டு வேற யார் கையால சாப்பிடுக்க மனசு ஏத்துக்கல. அதனால நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அன்னைக்கு சும்மா யாரோதானா சமைக்க ஆரம்பிச்சேன். பரவாயில்ல, நம்ம உன்னை என்னைக்காவது ஒரு நாள் பார்க்கணும், திறகாத்தமா இருக்கணுங்கிறதுக்காகவே நல்லா சமைக்க கத்துக்கிட்டேன். அப்போ ஒரு நாள் கூட நீங்க ரோசிட்ட கையால சாப்பிடவே இல்லையா? தண்ணி கூட வாங்கி குடிச்சது கிடையாது. உன் கையால சாப்பிட்டுட்டு உன் கையால தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இன்னொருத்தி முடியல. அவன் மகளா மருமகளா வந்திருந்தா கூட நான் சாப்பிட்டுருப்பேன். அவங்க அந்த இடத்துல வரலையே. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்கல்ல? அதை விடு, இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேனே, அது போதும். இனியும் அதானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இது சரிசும் குமாரும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறானுங்க. அவங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியல. ஆனா மதனே சரிசுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். தெரியும், தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கானுங்க. தமிழ் செம்மொழியில சொன்னா அவங்களுக்கு தெரியும் தானே. நல்ல பிள்ளைங்கல்ல? நல்ல பயிலுக. அதான் நான் சந்தோஷமா இருந்தா போதும் நினைச்சானுங்க, காட்டிக்கல. ஆனா சதீஷும் குமாரும் ஏத்துக்கவே மாட்டானுங்க போல. பயமா இருக்கு, சொன்னதுக்கே கஷ்டமா இருக்கு. இப்ப அவனுங்களும் ஏத்துட்டா நீங்க இப்படி தனியா கஷ்டப்படணும் அவசியம் இல்லையே. பரவாயில்ல அன்னைக்கு, தனியா அனாதியா எப்படியோ வாழ்ந்தவனுக்கு எனக்கு இவ்வளவாது கிடைச்சிருக்க, அது போதும். அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க? நான் செஞ்ச பாவம் அப்படி. சரி, நீ ஏன் கால் போட்டுட்டு இருக்க? எங்க வா, சாப்பிடலாம் வா. சரிங்க, நீங்களும் சாப்பிடுங்களேன். சரி வா. சீக்கிரம் சாப்பிட்டு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்துருவேன். சரி அன்னைக்கிளி, சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏங்க சாப்பிடுங்க. வெக்கப்படுறியா?
அன்னைக்கு நீ வெக்கப்படுறியான்னு கேட்டேன். ஆ, இல்ல நான் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். பிடிக்காமையா தோசிட்டு கொடுத்துட்டு இருக்கேன். கணவன் மனைவி உறவு புனிதமானதுன்னு நிரூபிச்சிட்டல. ஆனா இது கூட நல்லா இருக்கு தெரியுமா? நான் உன்னை திருட்டுத்தனமா பாக்குறதா, நீ என்ன திருட்டுத்தனமா பாக்குறதா என்னமோ 16-17 வயசு மாதிரியே இருக்குது. இருக்கும் இருக்கும். பேத்திகள் வந்தாச்சு, மறந்துடாதீங்க. அது அவங்க பிள்ளைல பார்க்கும் போதுதான் ஞாபகத்துக்கு வருது. எல்லாரும் இருக்கும்போது உன்னை ரகசியமா ரசிக்கிறது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அப்படி ரெக்க கட்டி பறந்த மாதிரி இருக்குது. இருக்கும் இருக்கும். உங்க மருமக்க மாதிரி கரெக்டா சொல்லல உங்களை பத்தி. என்ன ரொமான்ஸ் மன்னனா நீங்க பண்றதெல்லாம் அவளை கவனிச்சிருக்காளுவே. எவ்வளவு நேரம் நீ திரும்பி நிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். உங்க விளையாட்டுக்கு ஒரு அழகே இல்லையா? இப்பவும் வைக்கப்படும் போது அழகாதான் இருக்க. நீங்களும் நானும் சமாதா இருக்கீங்க. நல்லே இது வார ஹம்சமாதான் இருக்கேனா? நான் சத்தியமா சொல்றேன், நம்மள கரகாட்ட கும்பல் தான் நினைக்க போறாங்க. கரகாட்ட கும்பல் தான் நினைக்க போறாங்க. அந்த களவாணி பையனுக்காக இவ்ளோ மேக்கப் பண்ணணுமா? களவாணி பையனுக்காக மேக்கப் பண்ணிருக்கமா? இவ கலையே மாத்திரா போலுக்க. எதுக்கு பார்த்து பேசு. அவன் ஒரு பிளாஸ் பேக் சொன்னானே, அது நீயா இருந்த போற. எனக்கு அந்த சந்தேகம் இருக்குது. பாத்தியா, ஓட்டு நிறைய விழும். மீனா அப்படி பாதறதா? ஒருவேளை உண்மையா இருந்ததுன்னா கொன்னே போட்டுவேன். யாரே அவன? அப்பா, நான் கூட நீ என்னதான் சொல்ற நினைச்சு பயந்துட்டேன். அவனை கொன்னுட்டு உன்னை கொல்லுவேன். அவன் பிளாஸ்மேக்ல வரும். நானா தொலைச்சு 100% வாய்ப்பு இருக்குது. அவன் உண்மையதான் சொல்லுதா? அவன் சொல்லலாம் வச்சு பார்க்கும்போது அநேகமா நீதான் இருக்கணும்னு எங்க உள்ளுணர்வு சொல்லுது. அப்படிதானே தமிழே? நானே எப்படி போய் சேர போறேன்னு தெரியாம பயத்தை நின்னுகிட்டு இருக்கேன். இப்ப மட்டும் தினேஷ் வந்து பார்த்தாவளோ, என்ன மேக்கப் எல்லாம் போட்டு கரகாட்டக்காரி மாதிரி எங்க போறேன்னு கேட்பாவ. சொல்லணுமா? ஓரட்ட அடிக்க மாட்டாவா? ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னா அடி வாங்கிதான் ஆகணும். இல்லையா மீனா குட்டி? நீ ஒண்ணு என்கிட்ட பேச வேண்டாம். நான் உங்களோட கட்சி. ஓ மை காட், அப்படி நான் என்ன சொல்லிவிட்டேன்? அந்த களவாணி பையோட பிளாஸ்பேக் நானா? நீனா சொன்னே 100% இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் நான் சொன்னேன். அப்படிதானே தேன்மலை? ஆமாத்தா. ஓ, அப்படிதான் சொன்னியா? ஆனா 100% இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னியே. 100% இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். நீ தானே சொன்னேனா? கூமட்ட மீனா குட்டி, அவ ஒண்ணே தான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. சே, இது ஒரு குடும்பம் ஐயா. வீட்லயே ஒரே நொய் 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 கல்வ. வெளியில வந்தாது இவன வாய் மூடுதான்னு பாரு. ஐயோ முடியல. முத மீனா குட்டி மீனா பிரிச்சு வைக்கணும். ரெண்டுக்கும் பக்கத்து பக்கத்துல வைக்கவே கூடாது. என்ன சண்டை போடுறாளே? சிவா கிட்ட நின்னுட்டா மட்டும் அப்படி தூக்கி வச்சு கொஞ்சிருவா. என்ன வரத்து வருவா? நீ நானும் ஃப்ரெண்ட் சரியா? நீ நானும் ஃப்ரெண்ட் இல்ல டி, ஒரே வீட்டு மருமக்க மாதிரி. என்னடி அத்தை நான் மறந்துட்டேன் பாரு. அது ஒண்ணு இல்ல, சரிச வீட்டை டான்ஸ் நடத்திட்டேன் பத்தியா? மறந்து போச்சு. என்னது? நான் வீட்டு மரும வாங்கவே. இப்போ எனக்கு ஏதோ 20 வயசு ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் பாத்துக்க. என் செருப்ப கலத்தி அடிக்க போறேன், பாத்துக்கிட்டே இரு. அவளுக்கு பொறாமை. எனக்கு 20 வயசுன்னு சொன்னேன் பத்தியா? அந்த பொறாமை. எதை வச்சு உனக்கு 20 வயசுங்க? நீயும் குமார வீட்டை டான்ஸ் நடத்தி பாரு. உனக்கு 20 வயசு ஆன மாதிரி இருக்கும். வேலங்க மட்டி வேலங்க. ஐடியா வாட்டி கொடுக்கற ஐடியா. நிச்சயமா வாட்டி? சத்தியமா? இப்ப பாரு, சரி வந்து என்ன சைட் அடிச்சவள அடிக்கலையா? அப்படி சொல்ல முடியாது. உனக்கு பொறாமை. சரிடி, ஆமா உன்னை ஓரக்கண்ணால பார்த்தாரு. இதே வீட்ல இருந்தா எதுக்கு இந்த கோட்டிக்கார ரசம் போட்டுட்டாலே இத அப்படின்னு சொல்லுவாவ. இதே இப்ப ஓரக்கண்ணால ரசிச்சாவ. டிஃபரெண்ட் இருக்கா? எப்படி பாத்தியா? எல்லாம் உனக்கு ஏத்த மாதிரி தான் அமைது. அதுக்கு தவிர சரி ஏதோ பண்ணவ நீ அனுப்பிட்ட. இந்த குமார பயவல எதுவும் பண்ண மாட்டேங்குதே. விளங்கு மட்டி விளங்கு. பராம பிடிச்சவா. அட்டி என்ன? அத்தையும் மாமாவின் நேரத்துக்கு
எல்லாருமா சேர்ந்தால தூக்கி போட்டு மிதிங்கட்டி. அதனால உன்னை விட்டு வைக்கிறான். இன்னைக்கு நம்ம யார் கண்ணையும் படாம போக நினைச்சிட்டு இருக்கீங்களா? சகுனி வாயை திறந்துட்டான். உன்னை சொல்லி கேட்டுங்க. என்னமா நம்ம ஊருக்கு அந்த ஊருக்கு பல மைல் தூரம் போய் பேசுறியா? 4 கிலோமீட்டர். நம்ம ஒரு ஆளு போவா வருவா அத வச்சு சொன்னேன். இவ வாய்க்கு ஒரு பிளாஸ்டர் போட்டு ஒட்டுங்கட்டி. நல்லதுக்கே காலம் இல்லப்பா. சிக்கன் நேராவது சீக்கிரம் வாங்க போலாம். இருங்க. இப்ப தினேஷ் கூட போவல. அது போனதுக்கு அப்புறம் போவோம். லவ்வே. ஷோ இல்லடி. அது கண்ணல பட்டா அவ்வளவுதான். அதெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. நான் கூட புருஷனோட பக்தியில பயத்துல தான் சொன்னேன்னு நினைச்சுக்கிட்டேன். போக முடியாம போயிருந்ததாக சொல்லிருக்கேன். ஆமா. இரு. சரி அங்க ஒரு ஆட்டோ நிக்கி இத கூப்பிடுங்க. இந்த ஆட்டோ பிடிச்சு போறத அங்கேயே பிடிச்சு போயிருக்கலாம்லாட்டி. ஏன்டி எங்களை சுத்தல விட்ட? ஈஸியா போயிட்டா யாருமே தெரியாம போயிட்டனா? ஓ யாருமே தெரியாம போயிருமா? ஆமா நான் கஷ்டப்பட்டு கூட்டி போய் உங்களுக்கு தெரிய வேண்டாம். அதுக்கு அத சுத்தல கூட்டி போறேன். எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? யார் தமிழே? சரி இந்த ஸ்டேஷன் நம்ம ஊர்ல எத்தனை கிலோமீட்டர்? 4-5 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர் நடக்கச்சு கூட்டி வந்திருக்க. அத சொன்ன சுத்தல விட்டுருக்கேனே. என்னத்த சொன்னீங்க? இவா ஒருத்த எல்லாம் இங்கிலீஷ்ல சொல்லணும். சுத்தல விட்டுருக்கேன்னு சொன்னேன். இல்ல எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்னத்த தோணுது? இவன கூட சொல்ற பத்தில சுத்தல விட்டுருக்கால. அப்ப ஹாத்தி மீனா குட்டி ஏன் ஆரம்பிச்சானா? கும்முக்குமுன்னு கும்மிரவல. இங்க பாருங்க. எல்லாரும் என்ன அடிச்சினா அப்புறம் நான் கூட்டி போக மாட்டேன். இன்டர்வியூ முடியட்டும். அதுக்கு அப்புறம் தானே இருக்கு. சரி விடுங்க. அவளை பத்தா தெரியுமா? சரி இனி எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? சொன்னா அடிப்பமா. உன்னை சொல்லுடி. அவ கேக்குறனால சொல்றேன். சொல்லு. ஜஸ்ட் 6 கிலோமீட்டர். இப்படி நம்ம வீட்ல இருந்து ஸ்டேஷன் 4 கிலோமீட்டர் தானே சொன்னேன். ஆனா இப்ப நம்ம வீட்ல இல்லையே. ஆனா நீ 4 கிலோமீட்டர் தானே சொன்ன. அது நம்ம வீட்ல இருந்து தானே. அப்படினா என்னத்த? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? 4 கிலோமீட்டர் சொன்னேன். எங்க இருந்து? நம்ம வீட்ல இருந்து. ஆனா இப்ப 6 கிலோமீட்டர் சொல்றியே. எங்க இருந்து 4 கிலோமீட்டர்? நம்ம வீட்ல இருந்து. ஆனா இப்ப 6 கிலோமீட்டர் சொல்ற. சப்பா இவளுக்கு நான் எப்படிதான் சொல்லி புரிய வைக்க போறேனோ எனக்கே தெரியல. என்ன டீ சொல்லுதே? சரி நான் தெளிவா சொல்றேன். சொல்லு. நான் என்ன சொன்னேன்? நம்ம வீட்ல இருந்து ஸ்டேஷன் 4 கிலோமீட்டர் சொன்னேன். இப்ப 6 கிலோமீட்டர் சொல்ற. சப்பா இரு. சும்மா இருமட்டி. நம்ம வீட்ல இருந்து தான 4 கிலோமீட்டர். ஆனா இப்ப 6 கிலோமீட்டர் சொன்னியே. சப்பா சொல்ல விடுதே என்ன? சொல்லி தொலைட்டி. நம்ம வீட்ல இருந்து தான 4 கிலோமீட்டர் சொன்னேன். ஆமா. அப்ப இப்ப நீ என்ன 6 கிலோமீட்டர் சொன்ன? நம்ம வீட்ல இருந்து எத்தனை கிலோமீட்டர் சொன்ன? 4. இப்ப நீ 6 கிலோமீட்டர் இருக்குன்னு சொன்னியே. நான் நம்ம வீட்ல இருந்து தான் 4 கிலோமீட்டர் சொன்னேன். எட்டி நம்ம 10 கிலோமீட்டர் தாண்டி வந்துகிட்டு இருக்கோம் மட்டி. ஆமாவா? இன்னும் 6 கிலோமீட்டர்னா 16 கிலோமீட்டர் ஆயிரும் மட்டி. நம்ம வீட்ல இருந்து 4 கிலோமீட்டர் தானே. சப்பா அப்பா நானே எல்லாத்தையும் சொல்லி தொலைக்க. இந்த 10 கிலோமீட்டர் நான் உங்க சுத்தல விட்டது. புரியுதானே கேட்டேன். புரியுது நீ சொல்லு. 10 கிலோமீட்டர் சுத்த விட்டதை எவ்வளவு கூலா சொல்றா பத்தியா? நீ சொல்லு. அந்த 10 கிலோமீட்டர் கழிச்சிருவோம். சரியா? சரி. இப்போ இன்னொரு 6 கிலோமீட்டர் போணும். அவ்வளவுதான். முடியுதா? எட்டி நம்ம வீட்ல இருந்து ஸ்டேஷன் 4 கிலோமீட்டர் தானே டி. ஆனா இது நம்ம வீடு இல்லையே. என்ன டீ சொல்லுத? ஐயோ உங்களுக்கு புரியுதா புரியலையா? நம்ம வீட்ல இருந்து தானே 4 கிலோமீட்டர். இது நம்ம வீடு இல்லையே. எட்டி இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். ஒரு 2 கிலோமீட்டர் தான் குறஞ்சிருக்காதா டி? நம்ம வீட்ல இருந்து வந்தா தானே குறஞ்சிருக்கும். நம்ம வீட்ல இருந்து வந்தோம். ஆனா நான் 10 கிலோமீட்டர் சுத்த வச்சேனே. அத கழிக்க சொல்லிட்டியே. இது 6 கிலோமீட்டர் தானே இருக்குது. நம்ம வீட்ல இருந்து 4 கிலோமீட்டர் கழிச்சாலும் மிச்சம் 2 கிலோமீட்டர் தானே இருக்கணும். சப்பா நான் எப்படி சொல்லி புரிய வைக்க? இல்ல எங்கள பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏன் தமிழே? இல்ல தெரியாம தான் கேக்க. எங்கள பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சரி தான் நான் தெளிவா கேக்க. அந்த 10 கிலோமீட்டர் நீங்க எங்களை சுத்த விட்டீங்க. ஓகே அது கழிஞ்சுது. நம்ம வீட்ல இருந்து ஸ்டேஷன் 4 கிலோமீட்டர் தானே. இப்போ மறுபடியும் 6 கிலோமீட்டர் போகணும்னு சொல்றீங்க. நீங்க படிக்கவே வேஸ்ட் கேட்டியா? என்னன்னு தான் கணக்கு பார்க்கனே எனக்கு தெரியல. எனக்கு அக்காஸ் அதாவது என்கிட்ட நிதி வாங்க போறாய்வா. ஏடி அன்னைக்கு நாங்க ஸ்டேஷனுக்கு வரும்போது சீக்கிரம் வந்துட்டுடி. உன்னை நம்பி வந்துட்டு கிட்ட படாத பாடு படுத மாட்டே. அன்னைக்கு கார்ல போயிருப்பியா? ஆமா. நான் இன்னைக்கு நடந்துடா கூட்டி போறேன். 4 கிலோமீட்டர் கட்டி இப்படி கூட்டி போறேன். அத 10 கிலோமீட்டர் சுத்த விட்டேனே. அதையே சொல்லி என்கிட்ட வேற பேத்துற. நாங்க கூமுட்டங்கத அப்பப்ப சொல்லி காட்டுற அப்படிதானே? இல்ல சரிடி நீ ஏன் இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டி?
எங்களால முடியலடி. குட், இப்படிதான் என் கையில ஒப்படைக்கணும். ஒப்படைச்சதுனால 10 கிலோமீட்டர் சுத்த விட்டுட்டு அது சுத்த விட்டேன்னு எங்க கிட்ட சொல்லி எங்களை வெறுப்பேத்துற. என்ன திட்டுனியோ? உன்னை போய் திட்ட முடியுமா மீனா? சொல்லு. குட் குட், நல்ல புள்ள. நீ சொல்லுமா, இப்ப நம்ம எங்க இருக்கோம்? இப்படி அன்பா கேட்கணும். ஆமா, எனக்கு ஏகப்பட்ட அன்பு பத்துக்க உன் மேல. நீ சொல்லுமா. நீ குட் மீனா குட்டி, நீ ரொம்ப குட்டி. சரி சொல்லு. அத்தை, எனக்கு பிரஷர் ஏறுது. பாத்துக்கு தானே படிச்சிட்டு இருக்க, ஏதாவது மெடிசன் வாங்கி போடு. அது ஒண்ணு இல்ல, அவளுக்கு பிரஷரே ஒன்ன வச்சுதான். ஆமா, அவளுக்கு பிரஷரே. எனக்கு என்ன வரப்போதோ யாருக்கு தெரியும். சரி, அவளை விடைய சொல்லுங்க. விடைய மட்டும் தெரிஞ்சுக்காம போனா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். உன் கூட வாக்கப்பட்டதுக்கு யார்ட்டையும் இந்த பாடப்படுத்துற. கவலைப்படுத்தியோ? உன் கூட வாக்கப்பட்டதை நினைச்சு அப்படி உள்ளம்லாம் கொழுந்து போயிருக்க. வீட்டுலதான் பாடா படுத்துறேன்னு பார்த்தா வெளியும் பாடா படுத்த ஆரம்பிச்சுட்டால. சரிட்டி, நீ பதில சொல்லிட்டி. 10 கிலோமீட்டர் சுத்த விட்டா அதை கழிச்சிருவோம். இப்ப மீதி 6 கிலோமீட்டர் இருக்குங்க. எப்படி? நம்ம வீட்ல இருந்து ஸ்டேஷனுக்கு 4 கிலோமீட்டர் தானே, 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வருது. எப்படி? இப்ப சொல்லிடுவா விடைய. சொல்லிடுவாளாட்டி? இப்ப சொல்லிடுவேன். சாப்பா, சொல்லு சொல்லு. 10 கிலோமீட்டர் உங்களை சுத்தல விட்டேனா அதை கழிச்சிடணும். அது வேண்டாம். சரி சரி சரி, அதை கழிச்சிடணும். விட்டுரு விட்டுரு. அது நாசமா போட்டோம், நடந்தாச்சு, விட்டுரு. நீ ரொம்ப சலிச்சுக்கிட்டியோ? அவ சலிக்கவே இல்ல.